பெப்பர் முட்டை ஃப்ரை பண்ணலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் தேய்ச்சிட்டு 4 முட்டையை உடைச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்து கலந்து விட்டு 10 நிமிஷம் ஆவியில வேக விடுங்க. இப்ப முட்டை பாருங்க நல்ல கேக் மாதிரி உப்பி இருக்குது. இந்த ஸ்டேஜ்ல இறக்கி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. அடுத்த ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தி 1 டீஸ்பூன் சீரகம், நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்தி வதக்கி விட்டு இதுலயே நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்தி வதக்கி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி பச்சை வாசம் போக வதக்கி விடுங்க. வதங்கின வெங்காயம் தக்காளி கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்தி 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப கிரேவி பதத்துக்கு வந்தது கட் பண்ணி வச்ச முட்டைகளை இதுலயே சேர்த்தி கலந்து விடுங்க. கூடவே கொஞ்சம் தூளா இருந்த முட்டைகளையும் இது கூடவே சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப மேலாப்புல 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்தி கலந்து விட்டு எடுத்தா அருமையான சுவையில பெப்பர் முட்டை ஃப்ரை ரெடிங்க. பெப்பர் முட்டை ஃப்ரை டேஸ்ட் அம்புட்டு ருசியா இருந்ததுங்க.